Welcome to Enmains Academy YouTube channel. I am Aravind Raj. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா common issues while sharing or access the shared folder or drive அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா ஷேரிங் பண்றது எப்படி, ஷேரிங் பண்றப்ப என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அடுத்து அக்சஸ் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். அந்த அக்சஸ் மெத்தட்ஸ்ல என்னென்ன எரர்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ ரெண்டையும் சேர்ந்து நாம் இதை ஒரே வீடியோவா நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். என்னென்ன காமன் இஷ்யூஸ் நாம ரெண்டு சிஸ்டத்தை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டத்துல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப என்னென்ன மாதிரியான எரர் எல்லாம் வரலாம், அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா ஏன் வருது, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். எகைன் ரெக்கமெண்ட்ஸ் ஃபார் ஷேர் தி டேட்டா. ஸோ நம்ம ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் பார்க்கலாம். ரிமெம்பர் ரெக்கமெண்ட்ஸ் ஆஃப் கனெக்ட் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்லை லேப்டாப்பா இருக்கலாம். ரெண்டாவது மீடியா, எந்த மீடியா நம்ம யூஸ் பண்ண போறோம், ஒயர்டு மீடியமா ஆர் ஒயர்லெஸ் மீடியமா. ஒயர்டு மீடியமா இருந்தால் நம்ம என்ஐசி கார்டு யூஸ் பண்ணுவோம். ஒயர்லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா நம்ம டிவைஸ்ல ஒய்ஃபை ரிசீவர் யூஸ் பண்ணுவோம். நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். தேர்ட் ஒன் நெட்வொர்க்கிங் டிவைசஸ், ஸ்விட்ச், ரவுட்டர்ஸ், ஹப்ஸ் அந்த மாதிரி. ஃபோர்த் ஒன் ப்ரோட்டோகால். ஃபிஃப்த் ஒன் ஐபி அட்ரஸஸ். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோர்ஸோட ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அஞ்சுமே நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு ஷேரிங். இப்போ நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டாவை எப்படி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் நெட்வொர்க் வித் சிஸ்டம், தென் அசைன் அண்ட் ஐபி அட்ரஸ் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆகட்டும் இல்லை நம்ம லேப்டாப் ஆகட்டும் ரெண்டு விதமாக நம்ம அசைன் பண்ண முடியும். ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ஐபி, அதர் ஒன் இஸ் டிஹெச்சிபி. ஸ்டாட்டிக் ஐபி அப்படிங்கிறது மேனுவலா நாமளே ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அப்படிங்கிறது. டிஹெச்சிபி அப்படிங்கிறது டைனமிக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் தேவைப்படுவாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்சிபி சர்வர். இந்த டிஹெச்சிபி சர்வர் யாரா ஒர்க் ஆவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ரவுட்டர் மோடம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஹெச்சிபி சர்வரா ஒர்க் ஆகும். தேர்ட் ஒன் செக் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக்கா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டிஹெச்சிபியில் நம்ம ஐபி அட்ரஸ் வாங்கியிருந்தாலும் சரி, ஸோ அது நம்ம கம்ப்யூட்டர்ல அசைன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் செக் கனெக்டிவிட்டி பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நம்ம எந்த ரெண்டு சிஸ்டமும் நாட் ஒன்லி ஃபார் 2 மிஷின்ஸ். ஸோ அந்த நெட்வொர்க்ல எத்தனை சிஸ்டம் கனெக்ட் ஆயிருந்தாலும் சரி, நாம எந்த மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எந்த ரெண்டு மிஷின்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷின்ஸ் கூட நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் ஷேர் தி டேட்டா. ஸோ கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எந்த மிஷின்ல இருக்கிற டேட்டாவை எங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ண போல்டரை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் பண்றது எப்படியும், நெட்வொர்க் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை ஷேர் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். ஷேர் பண்ண டேட்டாவை அக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் கனெக்டிவிட்டி பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அந்த ரெண்டு மிஷினுக்கும் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் டு அக்சஸ் தி ஷேர்டு ஃபோல்டர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேல ஒரு மிஷின்ல இருக்கிற டேட்டாவை இன்னொரு மிஷின்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீடியோஸ் இன்டெப்தா பார்த்துட்டோம். ஜஸ்ட் இப்போ இந்த என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிடுவோம். இட் கேன் பி டன் பை n நம்பர் ஆஃப் வேஸ். நெட்வொர்க் பாத், செகண்ட் ஒன் இஸ் ஐபி அட்ரஸ், தேர்ட் ஒன் இஸ் நெட் பயாஸ் நேம் பேஸ்ட், fourth one is network discovery, fifth one is drive mapping, sixth one is network location. ஸோ இந்த 6 மெத்தட்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எந்த ஒரு மிஷின்ல இருக்க டேட்டா அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த 6 மெத்தட்ஸ்ல நம்மளுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணி வச்சிருக்க ஃபோல்டரையோ ஃபைல்ஸையோ நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 5 to 6 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லேப் டோபாலஜி ஒன்று கொடுத்துருந்தேங்க. ஸோ இந்த லேப்டாப்
இந்த லேப் டோபாலஜி படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ இப்போ அந்த லேப் டோபாலஜி படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான எரர் வரலாம், இல்லை உங்களுக்கு வந்திருக்கலாம், ஸோ அது ஏன் வந்தது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டைரக்டா சொல்யூஷன் கொடுத்துட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் தான். இந்த லேப் டோபாலஜிலேயே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் எப்படி எரர் வரலாம், நாம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே டோபாலஜி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மிஷின்ஸ் இருக்குது. ஸோ C1 C2 அப்படிங்கிற மிஷின். ஸோ இந்த 2 மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைஃபை அடாப்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் தேவை. அந்த டிரான்ஸ்மிட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டராக யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டர், வைஃபை டிரான்ஸ்மிட்டர் நம்மளுக்கு இதுதான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், வாங்க போகிறோம். கரெக்ட்? இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ எப்படி நடக்க சான்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 மிஷினும் இப்போ எந்த டிரான்ஸ்மிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற டிரான்ஸ்மிட்டரில் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் 2மே கனெக்ட் ஆகிருக்கும். மேபி இந்த மிஷின் கனெக்ட் ஆகாமல் போனாலும், ஸோ இந்த மிஷின் மட்டும் கனெக்ட் ஆகிருந்தாலும் நம்மளால அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மிஷினையும் அக்சஸ் பண்ண முடியாமல் போகும். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் நெட்வொர்க்கில் இல்லாததாக இருக்கலாம். ஓகேங்களா? மிஷின் வந்து சேம் நெட்வொர்க்கில் இல்லாமல் இருக்கலாம். அடுத்து சரி நம்ம இப்போ அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை நம்ம ரெட்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? 2யும் மறுபடியும் நம்ம சேம் நெட்வொர்க்கில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து ரெண்டாவது என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்மிட்டர் இந்த ரிசீவரோட கனெக்ட் ஆனவுடனே இவருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்று ஸ்டாட்டிக், another one is dynamic. ஸோ இந்த ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படிங்கிறதுல ஸ்டாட்டிக் யார் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஸோ இங்கே இந்த டைனமிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐபி அட்ரஸ் கொடுப்பாரு. இஃப் சப்போஸ் நாம இந்த மிஷின்ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எது வழியா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி சர்வர் மூலியமா என்ன ஆகாது, ஐபி அட்ரஸ் கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகும். இந்த மிஷின் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி மூலியமா ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்கோம் மேபி. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகாது, நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் 2 ஒரே மாதிரி இருக்காது. தட் மீன்ஸ் ஒரே நெட்வொர்க்குள்ள இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாதபடி போகும். ஸோ அதான் செகண்ட் ஒன். ஸோ அடுத்து தேர்டு, இப்போ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஹெச்சிபி சர்வரில் ஐபி அட்ரஸ் வாங்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த எரரை சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு ஐபி அட்ரஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிங் பண்ணி பார்ப்போம் கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆகலை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க் ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கணும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ப்ரைவேட்டா ஆர் பப்ளிக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் இருக்க செட்டிங்ஸ் இந்த போத் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிஸ்கவரியும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் டேர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும், ஃபைல்ஸ் டேர்ன் ஆன் அப்படிங்கிற. ஸோ இதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மிஷினுக்கு நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங் பண்ணுறதுக்கு வரைக்கும் மட்டும். அடுத்து இன்னொரு கேட்டகரி தனியாக பிரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணுறப்ப என்னென்ன எரர்லாம் வரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பிங்கிங் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஆக்சஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி எடுக்கலாம். ஸோ அந்த அக்சஸ் மெத்தட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அக்சஸ் மெத்தடில் நம்மளுக்கு எரர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த நேமை தப்பாக போட்டாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நம்ம தப்பாக யூஸ் பண்ணாலோ நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கம்யூனிகேஷன் நடக்காது. அப்பார்ட் ஃப்ரம் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடென்ஷியல் இருக்குங்க.
கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரெடென்ஷியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மிஷினில் இருக்க யூசர் இந்த மிஷினில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷினோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஸோ இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ராங்காக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. அதாவது நம்மளுக்கு பிங்கிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாதபடி ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இதில் பார்க்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமே இருக்கலாம், மேபி இன் ஃபியூச்சரில் வரலாம், இல்லை இப்பயே வந்திருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ அதெல்லாம் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங்கில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் பர் டோபாலஜி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோபாலஜி தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 மிஷின்ஸ் இருக்குது. ஒன்று என்னோட லேப்டாப், இன்னும் என்னோட டெஸ்க்டாப். இந்த லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபை ரிசீவர் பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடிஷ்னலாக ஒய்ஃபை ரிசீவர் டாங்கிள் வாங்கி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே என்னோட மொபைல் தான் என்னவா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 5 வீடியோஸ் to 6 வீடியோஸ் நம்ம இதே லேப் டோபாலஜி தான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக டேட்டா ஷேரிங் பண்ணுற மாதிரியே பண்ணுவோம். ஸோ இன்பிட்வீன் ஏதாவது எரர் வருதா, அந்த எரர் ஏன் வருது, அந்த எரருக்கு நான் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப் மிஷினில் இருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் மிஷினில் வந்து நான் இப்போ என்னோட டெஸ்க்டாப் மிஷினை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை நான் செக் பண்ணிடுறேன். ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஐபி கான்ஃபிக். ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் லேன் மூலியமாக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த நெட்வொர்க்கோட கனெக்டாக இருக்கேன். ஸோ அந்த நெட்வொர்க்கோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்வைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே எனக்கு என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்குன்னு பாருங்கள், 192.160.43.99 அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி என்னோட டெஸ்க்டாப்லேயும் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பிங்க் கமெண்ட் கொடுத்து நம்ம இப்போ கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். 192.168.43.14 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் நான் ஒரு என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல, சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஸோ டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலை, அந்த பிங்கிங் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற மெசேஜ் வரல. ஸோ இதை நம்ம 2 விதமாக என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணலாங்க. என்ன ஆகலை, பிங்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அப்படினால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மிஷினுக்கும் நம்ம டேட்டாவை ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணலாம், பட் நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. இந்த 2 மிஷினுக்குமே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் இருக்க டேட்டாவை இன்னொரு மிஷினுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது ஒரு ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த ஐபி அட்ரஸ் ஏன் கம்யூனிகேட் ஆகலை அப்படிங்கிறத அந்த மிஷினில் போய் செக் பண்ணிடுவோம். பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மிஷினுக்கு இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம இல்லாத ஐபி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்காது. ஸோ அந்த மிஷினில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் தான் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். தட் மீன்ஸ் எந்த மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் கூட பிங்க் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த 2 மிஷின்ஸ்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்போ நம்ம அந்த C2 மிஷினில் என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப் மிஷினில் இருக்கேன். ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப் மிஷினில் என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லெஸ் லேன் அடாப்டர் ஒய்ஃபைல இங்கே என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஸ்டேட், மீடியா டிஸ்கனெக்டட் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்போ என்ன ஏறோம்னா நம்ம அந்த நெட்வொர்க்கோட என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகலை. ஸோ அதுதான் இங்கே ஏற, மீடியா கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வருது. ஸோ இங்கே ரைட் சைடு காணல பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கூட நாட் கனெக்டட் அப்படின்ட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்வைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது வியூ ஆகுது. பட் இன்னும் நான் இங்கே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலை.
ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போறேன். ஸோ கனெக்டே ஆகாம ஸோ நம்மளுக்கு அந்த டிஹெச்சிபி சர்வர்ல இருந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணி நம்ம இந்த நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிக்கலாம். இஃப் சப்போஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒன்ஸ் கனெக்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை டிரான்ஸ்மிட்டரோட இந்த வைஃபை ரிசீவர் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகல, அந்த நெட்வொர்க்கோட கனெக்டே ஆகலை. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருச்சு, பட் நோ இன்டர்நெட் செக்யூர்ட் அப்படின்னு வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணதே கிடையாது டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு, ஒரே ஒரு இடத்த தவிர. இப்போ இந்த நெட்வொர்க்கோட என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த C1 மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா என்மைன்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த C2 மிஷினும் என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ இங்க என்ன ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படிங்கறத நாம செக் பண்ணிடலாம். ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. இங்க பாருங்க ஒயர்லெஸ் லேன் அடாப்டர் வைஃபை. ஏன்னா நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலியமா தான் என்ன பண்ண போறோம், அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இங்க IPv4 அட்ரஸ்ல பாருங்க 192.168.1.100 அப்படின்னு நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. பட் ஆனா அந்த மிஷின்ல என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருந்தது 192.168.43.99 அப்படிங்கிறது என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைன் ஆயிருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் யூஸ் பண்றப்பையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த C2 மிஷின்ல என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருந்தது 192.168.43.14 அப்படிங்கிறது என்னோட நெட்வொர்க் டோபாலஜில நான் யூஸ் பண்ற அந்த வைஃபை டிரான்ஸ்மிட்டர் எனக்கு அசைன் பண்ணியிருந்தது. பட் இப்போ வந்து பாருங்க இங்க 192.168.1.100 அப்படின்னு என்ன ஆயிருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்ப அந்த இப்ப இந்த ஐபி அட்ரஸ் அந்த C1 மிஷினோட கம்யூனிகேட் ஆகுதான்னு நான் செக் பண்றேன். பிங் 192.168.43.99 அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஃபெயில் ஜெனரல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வருது. ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அசைன் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகல, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஸோ ஐபி அட்ரஸ் அசைனிங். இப்போ ஐபி அட்ரஸ் அசைனிங்ல நம்மளுக்கு ரெண்டு மெத்தட், ஒன்னு ஸ்டாட்டிக், another one is டைனமிக். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது மேனுவலா நாம அசைன் பண்றது, டைனமிக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். இப்ப இந்த சினாரியோல நம்ம எங்கிருந்து ஐபி அட்ரஸ் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைஃபை டிரான்ஸ்மிட்டர் கிட்ட தான் வாங்குறோம். அப்ப அந்த வைஃபை டிரான்ஸ்மிட்டர் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஹெச்சிபி சர்வர் மூலியமா தான் என்ன ஆகுது ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் ஆகுது. ஸோ இப்போ நீங்க இதே டிஹெச்சிபி மெத்தட்ல ஐபி அட்ரஸ் வாங்கி பண்ணாதான் உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு இந்த ஷேரிங்லாம் நீங்க பண்ணி பார்த்துருக்க முடியும் இன் லாஸ்ட் 5 to 6 வீடியோஸ். இப்ப நான் இந்த மிஷின்ல எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் ஆயிருக்கு, ஸ்டாட்டிக்கா அசைன் ஆயிருக்கா இல்ல டைனமிக்கா அசைன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிடுறேன். அதுக்காக நான் எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு இங்க நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்க சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்க ஈத்தர்நெட் வைஃபை, ஏன்னா இங்க ரெண்டுமே என்ன இருக்கு அப்படின்னா நான் ரெண்டு மீடியமும் யூஸ் பண்றேன். பட் ஆனா இங்க வைஃபைல தான் இப்போ நான் என்ன பண்றேன்னா அக்சஸ் பண்ண போறேன். ஸோ அதனால தான் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணல. ஸோ இன்டு மார்க் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ரைட் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து பாருங்க ரெண்டு ஆப்ஷன், அப்டேட் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு ஒன்று இருக்கும், யூஸ் தி ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். ஸோ நம்ம இந்த யூஸ் தி ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்ன, அதாவது அப்படிங்கிறது முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் பண்றது எப்படி அப்படிங்கிறத பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். மேனுவலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைன் பண்ணணும். இஃப் சப்போஸ் நீங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா மேனுவலா ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க கொடுத்து. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்க போறப்ப இப்போ நம்மளுக்கு எந்த இருந்து தான் ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுது, அந்த டிஹெச்சிபி சர்வர் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஹெச்சிபி சர்வர் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருந்தா என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணாது.
ஸோ நம்ம கேட்கணும், டிஹெச்சிபி சர்வர் யாராவது இருக்கீங்களா, டிஹெச்சிபி சர்வர் யாராவது இருந்தால் எனக்கு ஐபி அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாதான் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஹெச்சிபி சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அப்ப நம்ம இந்த இடத்துல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வைஃபை டிரான்ஸ்மிட்டர்ல இருக்க டிஹெச்சிபி சர்வர் இந்த டிஹெச்சிபி ரிசீவருக்கு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்க ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். எகெயின் இங்க வந்து ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க ஒயர்லெஸ் லேன் அடாப்டர்ல 192.168.43.14 அப்படின்னு என்ன இருக்கு நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நெட்வொர்க் கனெக்ட் ஆகல, செகண்ட் ஒன் ஐபி அட்ரஸ் இஷ்யூஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம வந்து நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்டெப்தா ஐபி அட்ரஸிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிடும். இப்போ பிகினர் ஸ்டேஜ்க்கு திஸ் நாலேஜ் இஸ் எனஃப். ஓகேங்களா? அடுத்து இப்ப இந்த C1 மிஷின் கூட கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு நான் இங்கிருந்து என்ன பண்ணிடுறேன், செக் பண்ணிடுறேன். பின் நம்மளுக்கு அதோட ஐபி அட்ரஸ் 192.168.43.99 அப்படிங்கிறது இப்பதான் நம்ம செக் பண்ணோம். ஜஸ்ட் இப்ப கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிங் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப C2 மிஷின்ல இருந்து C1க்கு என்ன ஆகுது, கம்யூனிகேஷன் நடக்குது. இப்ப அதே மாதிரி C1ல இருந்து C2க்கு கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படின்னு நான் என்ன பண்றேன், செக் பண்ணிடலாம். நான் இப்ப எந்த மிஷின்ல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப் மிஷின்ல இருக்கேன். ஸோ இப்போ இந்த லேப்டாப் மிஷின் C1 மிஷின்ல இருந்து அந்த டெஸ்க்டாப் மிஷின் C2க்கு கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய்க்கலாம். இங்க என்ன ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் 192.168.43.99 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ அந்த C2 மிஷினோட கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படிங்கிறத பிங் கமாண்ட் மூலியமா நான் செக் பண்ணி பார்த்தேன். 192.168.43.14 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சேன் அப்படின்னா இப்போ எனக்கு கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. ரெக்வஸ்ட் டைம் அவுட். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகல. பட் ஆனால் C2ல இருந்து C1க்கு கம்யூனிகேஷன் ஆச்சு. பட் ஆனால் இப்போ C1ல இருந்து C2க்கு கம்யூனிகேஷன் ஆகல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வந்ததுனால இப்போ இந்த மிஷின் என்னோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கான்னு எகைன் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் என்ன ஆயிருக்கு, நான் அதே நெட்வொர்க்ல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பிங்க் ஆகலை அப்படின்னா நம்ம எதை செக் பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோவே பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க நெட்வொர்க் என்ன ப்ரொஃபைல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இப்போ இது எந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட C1 மிஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டரில் போயிட்டு இங்கே சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே பாருங்க இங்கே பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ இந்த C1 மிஷின் எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க, இந்த பிரைவேட் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரைவேட் நெட்வொர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதை எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் நம்ம அதை செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்க பிரைவேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருக்கு. ஸோ இது ஆன் ஆயிருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். இப்போ இது C1ல செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கு. அதனால தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2ல நம்மளுக்கு பிங்கிங் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி C2ல மெசேஜ் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். வாங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட C2 மிஷினில் இருக்கேன். C2ல இருந்து C1க்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடந்துருச்சு. ஸோ அப்போ C1ல இருந்து C2 மிஷின் அக்சஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். பட் C2 இருக்க யூசர் C1 அக்சஸ் பண்ண நினைச்சா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஆகாது. பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன ஆகல, எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஸோ இப்போ இங்கே
இந்த மிஷின் என்ன நெட்வொர்க் ப்ரொஃபைல் இருக்கு, அந்த நெட்வொர்க் ப்ரொஃபைல் இருக்க செட்டிங்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். இங்க கண்ட்ரோல் பேனலுக்குள்ள நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ல நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர். ஸோ இங்க வந்தோடனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, என்வின்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் 2 அப்படிங்கிறதுல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க்கா கனெக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. அப்ப இந்த பப்ளிக் நெட்வொர்க்கா இருந்தாலும் ஓகே, பட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் நெட்வொர்க்ல இருக்க செட்டிங்ஸ் கரெக்டா இருக்கா நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அது இங்க எந்த இடத்துல செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சேஞ்ச் அட்வான்ஸ்ட் ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க, இப்போ இங்க கரண்ட் ப்ரொஃபைல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக். ஸோ இந்த பப்ளிக்ல ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இப்போ என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டேர்ன் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அப்படிங்கறத கொடுத்துட்டு இங்க சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா C1 மிஷின் பிரைவேட் ப்ரொஃபைலையும் C2 மிஷின் பப்ளிக் ப்ரொஃபைலையும் இருக்கு. பட் அந்த ரெண்டு ப்ரொஃபைலுமே இப்ப நெட்வொர்க் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. இப்ப C1 மிஷின்ல போய் எகைன் இந்த C2 மிஷினை அக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், செக் பண்ணிடலாம். நான் இப்ப எந்த மிஷின்ல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப் C1 மிஷின்ல இருக்கேன். இப்ப நான் அந்த C2ல இருக்க எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா அது பப்ளிக் ப்ரொஃபைல்ல இருக்கு. அந்த பப்ளிக் ப்ரொஃபைல்ல இருக்க அந்த செட்டிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஆஃப்ல இருந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த C2 மிஷின் கூட கம்யூனிகேட் ஆகுதா அப்படிங்கறத C1ல இருந்து செக் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிங் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ இங்க எந்த மிஷின் கூட கம்யூனிகேட் பண்றோமோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் 192.168.43.14 அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த C2 மிஷினோட ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க, கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நெட்வொர்க் ப்ரொஃபைல், தென் அந்த நெட்வொர்க் ப்ரொஃபைல்ல கரண்டா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஸோ இப்போ மூணாவதா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ராப்ளம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு மிஷினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்க. நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த மிஷின்ஸ்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கணும். ரெண்டாவது பார்ட் அடுத்து அக்சஸ் பண்றதுல என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ அக்சஸ் மெத்தட் தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம இதை ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாங்க. அதாவது நம்ம மிஷினை கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறது பிங்க் ஆகிறது ஒரு பார்ட் ஆகும். பிங்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஷேர் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அக்சஸ் மெத்தட்ஸ் இன்னொரு பார்ட்டாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. ஸோ இதுல இந்தந்த மாதிரியான எரர்ஸ்லாம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். ஸோ இந்த எரர் மேபி உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்ல வராமே இருக்கலாம், பட் இன் ஃபியூச்சர்லயே வர சான்சஸும் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி ஏன் வந்தது, எதனால வந்தது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது பார்ட், அதாவது அக்சஸ் பண்றதுல என்னென்ன எரர்ஸ் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நாம இது வரைக்கும் நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம், அந்த ப்ராப்ளம் எதனால வந்தது அப்படின்னு ரீகால் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்த ரெண்டு மிஷின் இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டிக்காக நம்மளோட மொபைல்ல நாம் இது என்னவா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. டிரான்ஸ்மிட்டரா நாம யூஸ் பண்ணோம் மொபைலை, ஸ்மார்ட் மொபைலை. ஸோ இதெல்லாம் என்னவாச்சு, நம்மளுக்கு ரிசீவரா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆச்சு. ரிசீவரா நம்மளுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகலைனால நம்மளுக்கு என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மிஷின்குள்ளே கம்யூனிகேஷன் நடக்காது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்மள என்ன பார்த்தோம், நம்மளுக்கு சேம் நெட்வொர்க்ல இல்லாம போனது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த C2 மிஷின்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு என்னாச்சு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன இருந்தது 192.168.1.200 அப்படின்னு இருந்தது. பிகாஸ் ஆஃப் நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஸ்டாட்டிக், another ஒன் இஸ் டைனமிக். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி
நம்ம ஸ்டாட்டிக்ல ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ற வரையும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ சேஞ்ச் ஆகாது. அப்ப அதே ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நாம இங்க எது மூலியமா ஐபி அட்ரஸ் கெட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்சிபி சர்வர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஐபி அட்ரஸ் கெட் பண்ண போறோம். ஸோ அப்போ அந்த டிஹெச்சிபி சர்வர் எப்போ ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எப்போ டைனமிக்கா ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அப்போதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொவைட் ஐபி. ஸோ அப்போ நாம இங்க என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி சர்வர்ல எனக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகணும், அதாவது அப்டைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சூஸ் பண்ணியிருக்கணும். பட் இங்க பை டிஃபால்ட்டா சூஸ் ஆகலை, அதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ நம்ம ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி நாம இதை ரெட்டிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஐபி அட்ரஸ்ல இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா இங்க கரண்ட் டோபாலஜியில நம்ம யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டிஹெச்சிபி. பட் ஆனா நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ல ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருந்தனால நம்மளுக்கு இந்த C2 மிஷின்ல என்ன ஆகல, ஐபி அட்ரஸ் அசைன் ஆகல. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன், இப்ப இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரெண்டு மிஷின்குள்ளேயும் இப்ப இந்த C1 மிஷின் இந்த C2 மிஷின் கூட கம்யூனிகேஷன் நடந்ததா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இந்த C2 மிஷின்ல இருந்து C1 மிஷின் கம்யூனிகேட் பண்ணப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த C1ல இருந்து C2 கம்யூனிகேட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகல, பிங்க் ஆகல. ஸோ அப்ப C2ல இருந்து C1ல இருக்கிற டேட்டாவை C2னால அக்சஸ் பண்ண முடியும். பட் C2 மிஷின்ல இருக்கிற டேட்டாவை C1னால என்ன பண்ண முடியாது, நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப இது ஒரு ப்ராப்ளமா இருந்தது. அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பாக்குறப்ப நம்ம நெட்வொர்க் ப்ரொஃபைல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுலயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் பிரைவேட், another one is public. ஸோ இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபைலையும் சம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேல்யூ கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி என்ன பண்ணோம், ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு பிங்க் ஆயிருச்சு. ஸோ இந்த மூணு இஷ்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தேர்ட் ஒன் இஸ் நெட்வொர்க் ப்ரொஃபைல். இந்த நெட்வொர்க் ப்ரொஃபைல்ல பிரைவேட்டா பப்ளிக்கா இந்த நெட்வொர்க் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அதை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா பிங்க் ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு பார்ட்டா நம்ம எடுத்து முடிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்றதுல என்னென்ன எரர் வரும். ஏன்னா இப்போ ரெண்டு டிவைஸுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ரெண்டு மிஷின்ல இருந்து எப்படி டேட்டா அக்சஸ் பண்றப்ப என்னென்ன மாதிரியான எரர்லாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ட் 2வா அதை நம்ம பார்க்கலாம்.